பாரு. ஹலோ, வாட்? டாடிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சா? எப்ப வந்துச்சு? இப்ப எப்படி இருக்காரு? எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கீங்க? ஹலோ ஹலோ, இந்த நேரம் பார்த்தா சார்ஜ் இல்லாம போணும். இந்தாங்க, என் செல்ல சார்ஜ் நல்லா நிக்குங்க, பேசுங்க. மேடம், என் செல்ல இருந்து பேசுங்க மேடம். என் செல்ல சார்ஜ் போயிடுச்சு. சார்ஜ் இந்தாங்க, இது புது செல்லுங்க. இது ரொம்ப நேரம் சார்ஜ் நிக்குங்க. ஓகே, தேங்க் யூ. ஹலோ, இதுல சிக்னல் இல்ல. இந்தாங்க, என்னோட செல்ல ஃபுல் சிக்னல் கிடைக்கும் பாருங்க. ஓகே. ஹலோ ஹலோ, இது செத்து பல மணி நேரம் ஆச்சு. ஏதா ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க் யூ. ஹலோ, இதுல கிடைச்சிருச்சுங்க. அதான் அப்பவே சொன்னேன்ல. எந்த ஹாஸ்பிடல்? வார்ட் நம்பர்? டாக்டர் வந்து பாத்தாரா? இவ்வளவு நேரம் எங்க போனா? இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கா? வாங்கடா. எங்க ஆளை காணோம்? எங்கடா ஆளே காணோம்? ஏய், நம்ம போன்ல அடிச்சு போய்டா. எங்க போனா? என்னடா அந்த காத்தாடி டீல் கொடுத்தலாமா? அது முடிஞ்சது. நூலோடு. ஏய், என்ன இந்த பார்வை பாக்குற? நான் இப்போவா உன்னை பாக்குறேன்? நான் வயசுக்கு வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். நீ தான் என் வயசு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. வயசு பொண்ணு கூட விளையாட வேண்டிய நேரத்துல சின்ன பசங்க கூட என்ன என் விளையாட்டு? எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலா நீ பொண்ணு தானே? எடுத்துட்டு போங்கடா. ஹலோ, அங்க இல்ல இங்க. டன்டடா. ஏய், என்னடி இது கூத்து? இன்னைக்கு என்னோட சம்பாத்தியம். என்ன கட்டிக்க, உன்னை கண் கலங்காம சந்தோஷமா வச்சு பாத்துக்கிறேன், சரியா? திருடி கூட சகவாசமா. பாண்டு, அவசரப்பட்ட வார்த்தைகளை விட்டுறாதுப்பா. ஒரு தடவை திருடி பாரு, அது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு உனக்கே தெரியும். என்ன அப்பையா நீ? பொண்ணு திருட்டுத்தனம் பண்றா, அவளை கண்டிக்கிறது. சிஎம் பையன் சிஎம் ஆகலாம், எம்எல்ஏ பையன் எம்எல்ஏ ஆகலாம், திருடன் பொண்ணு திருடி ஆக கூடாதா? இவ சாதாரண திருடி இல்லையா, செல்போன் திருடுறத பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணிருக்கா. ஐயோ, ஒரு காலத்துல வாட்ச் திருட தேவா பேர சொன்னா கட்டி இருக்கிற எல்லா வாட்சும் கிடுகிடு நடுங்கும். இப்போ சுந்தரி வந்தா எல்லா செல்போனும் வைப்ரேஷன் இல்லாம அதிரும். அம்மா, நீ எப்படியாவது பிரைம் மினிஸ்டரோட செல்போனை அடிக்கணும், அதான் என் ஆசை. நிச்சயமா செய்வல்ல? கண்டிப்பா செய்யறேன்ப்பா. என்ன பொழப்படாது கர்மம் பிடிச்சவங்க. 2 வாரம் போய் ஜெயில உட்கார்ந்துட்டு வந்தா அவளுக்கு என்ன புத்தி வரலையா? என்னையா புரியாம பேசுற? திருடங்களுக்கு ஜெயில் வேண்டாங்கிற மாதிரி. உனக்கு வெக்கமான எதுவும் கிடையாது. உன் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன். உன்கிட்ட பேசுறதுல என் டைம் தான் வேஸ்ட். என் வாட்ச்ங்க இங்க இருக்கு. அடிச்ச 2 நிமிஷம் 2 செகண்ட். பாண்டு காத்தாடி மரத்துல சிக்கிக்கிச்சு. அப்பா அசத்திட்டல. டேய், நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி பாண்டு. பண்ணிட்டு இருக்க? மணி 5 ஆக போகுதுல? 5 ஆக போதா? ஐயோ, இத புடிடா. அப்பாடா, அஞ்சலி ப்ரோகிராம் இனிமே தான் வரப்போகுது. அங்க இருந்து குதிச்சு வந்தது டிவி பார்க்கதானா? டிவி பார்க்கிறதுக்குல, டிவில வர அஞ்சலியை பார்க்கிறதுக்கு. இதெல்லாம் கூட நாங்க இத வெச்சுக்கோங்க. ஃபோன் நம்பர் தருவாங்க, எல்லாரும் இத ஃபோன் பண்ணி பேசணும். இந்த புடி, இந்த வெச்சுக்க. வணக்கம். வந்துட்டாங்க. இந்த போட்டி உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த உனக்காக ப்ரோகிராம். இந்த லைவ் ப்ரோகிராம்ல இன்னைக்கு உங்களை சந்திக்க போற பிரபலமான மனிதர் தி கிரேட் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் குமாரசாமி. குமாரசாமி சார், வணக்கம். வணக்கம். நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர். டேய், நம்பரை கரெக்ட்டா நோட் பண்ணுடா. நம்பர் 9884326872. உடனே ஃபோன் பண்ணி டாக்டர் கிட்ட பேசுங்க. லைன் போகுது. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். அதுக்கு தானே வந்திருக்கோம். ஹலோ 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 ஹலோ, அஞ்சலி மேடம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நீங்க? நான் தாங்க. நான் தானா? பட்டாளம் பாண்டு. ஓ, நீங்களா? உங்களுக்கு நிச்சயமா அவார்டு கிடைக்கிற போன தடவை ஒரு லைவ் ப்ரோகிராம்ல சொன்னல, கிடைச்சிருச்சுல. அதான் பட்டாளம் பாண்டு. உங்களை ஜெயிக்க யாரும் கிடையாது, அசத்துங்க மேடம். ஓகே, தேங்க்ஸ் பாண்டு. இங்க டாக்டர் இருக்காரு, நீங்க அவர்கிட்ட ஏதாவது? நான் தான் இருங்க, நான் போன் பண்ணது உங்ககிட்ட பேச அவங்க கிடக்குறான். ஏங்க, உங்க டான்ஸ் ப்ரோகிராம்லாம் எப்படிங்க போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? அடுத்த ப்ரோகிராம் எப்பங்க? இங்க டாக்டர் குமாரசாமி சார் இருக்காரு. உங்க பிரச்சனை என்ன? அஞ்சலி, நான் தான் டாக்டர் பேசுறேன். உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. நீதான்டா எனக்கு ப்ராப்ளம். உனக்கு அங்க என்னடா வேலை? அழகான சிலைக்கு பக்கத்துல திருஷ்டி பொம்மை மாதிரி.
அஞ்சலி மேடம், எனக்கு என்ன நீங்க ரவுண்டா பொட்டு வச்சுட்டு வந்திருக்கீங்க? நிலா மாதிரி ரவுண்டா இருக்கிற உங்க முகத்துக்கு நீட்டா பொட்டு வச்சாதான் ரொம்ப அழகா இருக்கும். மேடம், உங்க சிரிப்புக்கு முன்னாடி எந்த சினிமா ஸ்டாரும் உங்க பக்கத்துலயே நிக்க முடியாது. கட் ஆயிடுச்சு. கட் ஆயிடுச்சு. டேய், சீக்கிரம் ட்ரை பண்ணுங்க. சீனு, அந்த பாண்டு போன் பண்ண கனெக்ட் பண்ண வேணாம்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கரெக்டா மேடம்? ஆனா அவர் வேற போன்ல இருந்து வேற குரல்ல பேசுறாரே, எப்படி கண்டுபிடிக்கிறது? யாருக்கு லைன் கிடைக்கலனாலும் இவனுக்கு மட்டும் எப்படி லைன் கிடைக்குதோ? ஹாய் ஹாய். யார பத்தி பேசிட்டு வர? பாண்டு பட்டாளம் பாண்டு லூசு பாண்டு. லைவ் ப்ரோகிராம்ல உன்னோட பரம ரசிகை அவனா? தீவிர ரசிகன் தான். இப்ப என்ன சொல்றா? என்ன சொல்லுவா? நீட்டு போட்டு வைங்க, பெருசா காது தோடு போட்டுக்குங்க, காஞ்சிபுரம் புடவை கட்டுங்க, சூப்பரா டான்ஸ் ஆடுங்க. அவன் பேசுற லாங்குவேஜ் வேற தாங்க முடியல. பாவம் விடுறி, உன்னை எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா அவன் இவ்வளவு அப்சர்வ் பண்ணிருப்பான். வழக்கமா சினிமா ஆர்டிஸ்ட், கிரிக்கெட் பிளேயர்ஸ் மேலதான் பைத்தியமா இருப்பாங்க. இவனா வித்தியாசமா உன் மேல பைத்தியமா இருக்கான். ஏன் சினிமாக்காரங்க மேலயும் கிரிக்கெட் பிளேயர் மேலயும் தான் பைத்தியமா இருக்குமா? ஒரு மனுஷனை பிடிச்சிருக்குன்னா அவன் கோடீஸ்வரனா இருக்கணும்னு அவசியம் இல்ல, நல்ல மனசு இருந்தாலே போதும். அப்படின்னா அஞ்சலியோட மனசு உனக்கு டிவில தெரிஞ்சதா? அதான் மேட்ரு. உனக்கு தெரியாத இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன பாது? அஞ்சலிய டிவில பாக்குறதுக்கு முன்னாடியே வெளியே ஒரு தடவை பாத்திருக்கேன். ஒரு தடவை கேட்டரிங் சப்ளைக்காக சூர்யா ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்க திறப்பு விழாக்காக மந்திரி வந்திருந்தாரு. அங்கதான் நான் முதல் தடவை அஞ்சலியை பார்த்தேன். நான் ஆரம்பிச்சு வைக்கிற இந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட் எல்லாருக்கும் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கொடுக்கணும்னு நான் மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன். ஐயா, மந்திரி ஐயா, கொன்னுட்டாங்க ஐயா, என் குழந்தைய கொன்னுட்டாங்க. என்ன நடந்துச்சுமா? என் பையனுக்கு இது ஆபரேஷன் ஃப்ரீயா பண்றேன்னு சொல்லி அவங்க ஆளுங்க இங்க கொண்டு வர சொன்னாங்க. நானும் அதை நம்பி என் பையனை இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்ப செய்யறேன் இப்ப செய்யறேன்னு சொல்லி ஒரு மாசம் இழுத்து அடிச்சு என் பையனை அநியாயமா இப்படி கொன்னுட்டாங்க ஐயா. என் பிள்ளைக்கு உயிர் கொடுப்பாங்க நினைச்சா அப்படி உயிர் எடுத்துட்டாங்களா ஐயா? கவர்மெண்ட்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒதுக்குன ஃபண்ட் எதுவுமே வந்து சேரல சார். அதனாலதான் ஆபரேஷனை தள்ளி போட வேண்டியதாயிருச்சு. ஐயா, இன்னைக்கு அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு எங்க குழந்தைக்கு ஏற்பாடாதுங்கிறது என்னையா நிச்சயம்? ஏதாவது ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணுங்க. அரசாங்கம் சரியா இருந்தா இப்படி எல்லாம் நடக்காது சார். ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேருக்குன்னு இந்த அரசாங்கம் உதவும். ஆனா நம்ம நாட்டுல ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற ஏழை பசங்க ஏறத்தாழ 6 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணும்னா 100 கோடி ரூபாய்க்கு மேல செலவாகும். ஏற்கனவே அரசாங்கத்துல ஃபண்ட்ஸே இல்ல. அதனால கொஞ்ச நாள் வரைக்கும் பொறுமையா இருங்க. அது வரைக்கும் குழந்தைங்களோட உயிர் போகாம இருக்கணுமே சார். என்னைக்கும் நடக்க போற ப்ராஜெக்ட்ஸுக்காக 1000 கோடி ஒதுக்கி வச்சிருக்கீங்க. வருவோ வராதான்னு தெரியாத ஃபாரின் கார் கம்பெனிக்காக கோடி கோடியா பணத்தை கொட்டுறீங்க. ஏழு குழந்தைங்களோட உயிருக்காக உங்களால நிதி ஒதுக்க முடியாதா சார்? இப்படி பேசுறது வேணா ஈஸியா இருக்கலாமா? ஆனா செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம் ஒண்ணு இல்ல சார். ஒவ்வொரு தொகுதியிலயும் மருத்துவ முன்னேற்றத்துக்காக எம்எல்ஏக்கு 5 கோடியும் எம்பிக்கு 20 கோடியும் அரசாங்கம் ஒதுக்கி வச்சிருக்கு. மொத்தமா அவங்களுக்காக அரசாங்கம் ஒதுக்கி வச்சிருக்கிற நிதியில இருந்து 20% எடுத்து செலவு பண்ணா கூட இந்த ஏழை குழந்தைங்களுக்கு உயிர் கொடுக்கலாமே சார். அதனால எத்தனை குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. கட்சியை வளர்க்கறதுக்காக வருஷத்துக்கு 100 கோடிக்கு மேல நீங்க செலவு பண்றீங்களே, அதுல 1/4 பங்கு செலவழிச்சாலும் இவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமே சார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியா சொன்னமா. தலைவர்கள்லாம் இந்த மாதிரி யோசிச்சா எந்த பிரச்சனையுமே வராது. எல்லாத்துக்கும் அரசாங்கத்தையும் எதிர்பார்க்க கூடாது. நாமளும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உண்மையை சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற 7 கோடி ஜனங்கள் மனசு வச்சாங்கன்னா மாசம் 6000 குழந்தைங்களுக்கு ஆபரேஷன் பண்ணலாமே. யாருக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில விளக்கேத்துன மாதிரி இருக்கும். இந்தாங்க சார் செக். என்னோட 2 மாச சேலரியை இந்த குழந்தைங்களுக்காக நான் டொனேஷனா கொடுக்கறேன். மனசுல அஞ்சலிக்கு ஒரு கோவில் கட்டி அவளுக்கு ரசிகன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அஞ்சலி நான் எப்ப டிவில பார்த்தாலும் சரி என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கா? இப்ப புரியுதுரா. இத்தனை நாள் கல்யாணம் பண்ணிக்கோன்னா கேட்க மாட்டேன்னா காரணம் அந்த டிவில வர பொண்ணுதானா? அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி. அந்த காலத்து ஹீரோல உனக்கு யார பிடிக்கும்? எதுக்குடா சொல்லு பாட்டி. வேற யாரு? எம்ஜிஆர் தான். அந்த காலத்துல எவ்வளவு அழகா இருப்பாரு. அப்படின்னா அந்த காலத்துல எம்ஜிஆர் நீ காதலிச்சிருக்க அப்படிதானே? என்னடா பேசுற? அது அன்பு. இதுவும் அதான். அந்த பொண்ணோட நல்ல எண்ணத்துக்கும் குணத்துக்கும் நான் என்ன வேணாலும் செய்வேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். நிஜமா? அவ்வளவுதான். காதலுக்கு 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 ரெக்க வந்தாச்சா, கை முளைச்சி கால் முளைச்சி சொர்க்கம் வந்தாச்சா. இஷ்டப்படி கட்டுப்படி
வரவா செலவா காதல் புதுவா பண்ணத்து பூச்சி போ என்ன தொடுதா கொடுடா கொடுடா ஒண்ணு கொடுடா பொண்ணு மேல கண்ணு வச்ச கள்ள திருடா வா 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 புது மன்மத விருந்த அள்ளி தா நடு ராத்திரி மருந்த போடா பூவட போக்கிரி படவா துள்ளி தாடா முத்தங்கள் முழுசா காதலுக்கு காதலுக்கு ரெக்க வந்தாச்சா கை முளைச்சி கால் முளைச்சி சொர்க்கம் வந்தாச்சா இஷ்டப்படி கட்டிப்புடி யோகம் வந்தாச்சா இச்சி இச்சி நச்சு நச்சு மச்சம் வச்சாச்சா கொஞ்சம் கண்ணுல காட்டு மூடாத மந்திரம் மூச்சுக்குள் கந்தகம் முகங்கள் பத்திக்கவே வா 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 காதலுக்கு 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 ரெக்க வந்தாச்சா கை முளைச்சி கால் முளைச்சி சொர்க்கம் வந்தாச்சா இஷ்டப்படி கட்டிப்புடி யோகம் வந்தாச்சா இச்சு இச்சு நச்சு நச்சு மச்சம் வச்சாச்சா மேலே பொன் கோபுரம் பிரம்மன் செய்த அழகாலயம் நீ பார்க்கத்தா பெண்ணோவியம் இடை சுற்றதே குடராட்டினம் கையானா மடுனா உந்தன் நகலே தானா நெஞ்சுக்குள் ஒட்டிக்கோ தங்கத்தை வெட்டிக்கோ இன்பத்தை தட்டிக்கலாம் வா 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 காதலுக்கு காதலுக்கு ரெக்க வந்தாச்சா கை முளைச்சி கால் முளைச்சி சொர்க்கம் வந்தாச்சா இஷ்டப்படி கட்டிப்புடி யோகம்